ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இது கந்த புராணம் அத்தியாயம் 8. போன அத்தியாய முடிவுல மன்மதன் தன்னுடைய மனைவி ரதியோடு சேர்ந்து தென்றல் என்னும் தேரில் ஏறி கைலாயத்தை நோக்கி புறப்பட்டான். அப்படி புறப்பட்டவன் கைலாயத்துடைய கிழக்கு வாசலுக்கு வந்து அடைந்தான். அங்கே நந்திதேவன் காவல் இருப்பதைக் கண்டு தேரிலிருந்து இறங்கி வந்து நந்திதேவனை வணங்கி நின்றான். அவனை பார்த்த நந்திதேவன், மன்மதா, இங்க நீ வந்த காரியம் என்ன? ஈசனை தரிசிக்கதான் வந்திருக்கனா? அதுக்கு இது தக்க சமயம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மன்மதன், நந்திதேவா, நீங்க சொல்ற விஷயம் எனக்கும் தெரியும். இறைவன் சனகாதியருக்கு ஞானம் உணர்த்த யோகத்தில் இருப்பதை பத்தி தானே பேசுறீங்க. ஐயன் யோகத்தில் ஆழ்ந்து விட்டது தேவர்களுடைய துன்பங்கள் தீர்வதற்கு தடையாக இருக்கின்றது. அவருடைய யோக நிஷ்டையை கலைக்க வேண்டும். அப்பதான் அவர் தேவியை திருமணம் செய்து கொள்வார். அதுக்கப்புறம்தான் ஒரு குமாரன் அவதரிப்பான். அதுக்காக தான் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நான் உள்ள போக அனுமதி தாங்க அப்படின்னு சொல்றாரு காமன். இறைவனுடைய நிஷ்டையை கலைப்பதற்காகத்தான் வந்திருக்கேன்னு மன்மதன் ஒளிவு மறைவு இல்லாம உண்மையை சொன்னதுமே நந்திதேவருக்கு வந்ததே ஒரு கோபம். அந்த கோபத்துல அவருடைய கண்கள் இரண்டும் சிவந்தன. கையில இருக்கிற தண்டத்தை வச்சு மன்மதனை அடிக்கலாம்னு நினைக்கும் போது அவருக்கு ஈசன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. மன்மதனை தவிர வேற யாரையுமே நீ உள்ள விடக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டு தானே நந்திதேவனை காவலுக்கு வச்சாரு ஈசன். அது ஞாபகத்துக்கு வந்ததுமே நந்திதேவனுக்கு வந்த கோபமெல்லாம் கரைஞ்சு போச்சு. உடனே புன்முறுவலோடு, மன்மதா, யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்காரு சிவன். நீ வேணும்னா மேற்கு புற வாயில் வழியா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. மன்மதன் திரும்பியும் தேர்ல ஏறி புறப்பட்டான். அவன் போறத பார்த்து நந்திதேவனுக்கு மனசுக்குள்ள ஒரே வருத்தம். ஈசனுடைய நிஷ்டையை கலைத்து யாராவது திரும்பி வர முடியுமா? அது எவ்வளோ பெரிய சந்தேகம். தேவர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி மன்மதனை பலி கொடுக்க அனுப்பி விட்டாங்களே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு. மேற்கு புற வாயிலாக உள்ளே நுழைந்து மன்மதன் கல்லால மரத்தின் அடியில் சனகாதியர் முன்பு ஈசன் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை பார்த்தான். உடனே அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து யமனை பார்த்தது போல அவருக்கு மூச்சு இறைத்து கீழே மயங்கி விழுந்து விட்டான். ரதி அவனை தூக்கி எடுத்து சைத்தியோபசாரங்கள் செய்து மூச்சை தெளிய செய்தாள். ஈசனை பார்க்கவே அவன் நடுங்கிக்கிட்டு இருந்தான். அதே சமயம் கைலாயத்துக்கு வெளியில ஹர ஹர சம்போ அப்படிங்கிற சப்தம் கேட்குது. மன்மதனை அனுப்புனதுக்கு அப்புறமும் இந்திரனுக்கு மனசு நிம்மதி இல்லை. அவங்க கொடுத்த வேலைய மன்மதன் சரிவர செய்கின்றானா அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சு பிரம்மனை வற்புறுத்தி பிரம்மனையும் மற்ற தேவர்களையும் அழைத்து கொண்டு கிழக்கு வாசலுக்கு வந்து எல்லோரோடும் ஒன்று கூடி இறைவனை குறித்து துதி செய்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அந்த சப்தம் எடுத்து காட்டியது. இந்த சப்தத்தை கேட்டதுமே மன்மதன் உடலை சிலிர்த்து கொண்டு எழுந்தான். உரலுக்குள்ள தலையை கொடுத்துட்டு உலக்கைக்கு பயப்பட முடியுமா? வில்லையும் பானங்களையும் எடுத்துக்கொண்டு தேரை விட்டு இறங்கி இறைவனை இருக்கும் இடத்தை அடைந்தான் மன்மதன். பானங்களை பூட்டி வில்லை வளைத்து இறைவன் திருமேனி நோக்கி பிரயோகம் செய்தான். ஈசனுடைய உடல் ஒரு முறை குலுங்கியது. அவருடைய நிஷ்டை கலைந்தது. கண்கள் சிவக்க கோபத்துடன் பார்த்தார் ஈசன். அவருடைய நெற்றிக்கண் திறந்தது. அதிலிருந்து பாய்ந்த தீப்பொறி இமை பொழுதில் மன்மதனை எரித்து சாம்பலாக்கி விட்டது. மன்மதன் எரிந்ததால் ஏற்பட்ட புகை கைலாயம் முழுவதிலும் சூழ்ந்தது. கைலாயத்துல எழுந்த புகைப்படலத்தை பார்த்த தேவர்கள் திடுக்கிடுறாங்க. நந்திதேவனை பார்த்து, பெருமானே, புகை சூழ்ந்திருக்கின்றதே, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புகைப்படலத்தை பார்த்ததுமே அவருக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. அவருக்கு கண்கள்ல நீர் திரையிட்டது. தேவர்களே, நான் என்ன சொல்றது? அபாயம் இருக்குன்னு தெரிஞ்சும் மன்மதன் இறைவனை மோகம் கொள்ள செய்ய போறேன் அப்படின்னு உள்ள போனானே. இறைவனுடைய கோபத்துக்கு உள்ளாகி நெற்றிக்கண்ணால் அவன் எரிக்கப்பட்டு விட்டான். அவன் கதை முடிந்து விட்டது. அதைத்தான் இந்த புகைப்படலம் குறிக்கின்றது அப்படின்னு வருத்தத்தோடு தெரிவிக்கிறாரு நந்திதேவர். இந்த செய்தியை கேட்ட தேவர்களுக்கு ஒரு புறம் வருத்தமாயிருந்தாலும் இன்னொரு புறம் மகிழ்ச்சி. ஏன்னா மன்மதன் இறைவனுடைய யோக நிஷ்டையை கலைத்திருந்தால் தானே இறைவன் நெற்றிக்கண் திறந்து அந்த கோபத்தால மன்மதனை எரிச்சிருக்க முடியும். அப்படின்னா இறைவனுடைய யோக நிஷ்டை கலைந்து விட்டது. விரைவிலேயே தேவியை திருமணம் செய்ய புறப்பட்டு விடுவார் அப்படின்னு அவருடைய வரவை எதிர்பார்த்து எல்லோரும் கிழக்கு வாயில்ல ஒன்னு கூடி அவருடைய வரவை எதிர்பார்த்து ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. பளிச்சுன்னு ஒரு மின் வெட்டுவது போல இறைவன் நெற்றியிலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டதையும் அடுத்த கணமே மன்மதன் நின்னுட்டு இருந்த இடத்துல சாம்பலாகி இருப்பதையும் பார்த்த ரதி திடுக்கிட்டாள். மன்மதன் எங்க? ஈசனுடைய கோபத்தில் சாம்பலாகி விட்டானா?
பிரபு, கண்ணாளா, எங்கு சென்று விட்டாய் என்று அண்ட மதிர ஓலமிட்டாள் ரதி. ரதி கதறி கதறி அழுறா. எந்த காரியம் நடக்க கூடாதுன்னு பயந்தேனோ அதுவே நடந்து விட்டதேன்னு புலம்புறா. தேவர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி சதி செஞ்சு அவளுடைய புருஷனை பலி கொடுத்துட்டாங்களேன்னு அழுறா. நல்ல காரியம் செய்ய போறேன்னு தானே சொல்லி புறப்பட்டோம். ஆனா இங்க வந்து இறைவன் திருவடிகளில் உயிரை விட்டு விட்டானே, இதுதான் அந்த நல்ல காரியமா? அவனை அனுப்பி வச்ச தேவர்கள்லாம் எங்க போயிட்டாங்க? ஒருத்தரும் காணோமே. கண் எதிரிலேயே கணவன் சாம்பலாகி போனதை அவளால் தாங்க முடியவில்லை. அந்த துக்கத்தால் வாடி போய்விட்டாள் ரதி. கரும்பு வில்லும் புஷ்பபானமும் கொண்டு வெற்றி வாகை சூடி வந்த கண்ணாளா, என்னை தனியே தவிக்க விட்டு போயிட்டியே, என்னை ஒரு நாளும் விட்டு பிரிய மாட்டேன் அக்னி சாட்சியா வாக்கு தந்தியே, அதை மறந்துட்டாயா? தேவர்கள் படும் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காண போவதாக சொல்லிட்டு தானே வந்த. அவங்களுடைய துயரை நீக்க என்ன ஒரு பெருந்துயர்ல ஆழ்த்தி விட்டு போயிட்டியே, இது உனக்கு அழகா? எந்த தேவர்களுக்கு உதவணும்னு நீ வந்து இங்க உயிரை விட்டாயோ அந்த தேவர்களுடைய பெண்களின் முன்ன என்னால நடமாட முடியுமா? என்னை பார்த்ததுமே அவங்க முகத்தை சுளிப்பாங்களே. அவங்களுக்கு உதவி செய்ய உன்னை அனுப்பிவிட்டு நீ கஷ்டத்துல இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக முன்வரவில்லையே அப்படின்னு சொல்லி கதறி கதறி ரதி அழுதுட்டு இருக்கா. மன்மதனை எரித்த பின்னும் ஈசன் இன்னும் வெளியே வராததை பார்த்த தேவர்கள் ஏமாற்றமடைந்தனர். ஈசன் ஒருவேளை மறுபடியும் யோகத்துல ஆழ்ந்து விட்டாரோ அப்படின்னு பிரம்மன் சொல்ல, தேவர்கள் எல்லோரும் மனம் கலங்கி மன்மதனை பலி கொடுத்தும் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறவில்லையே அப்படின்னு கண்ணீர் சொரிய ஆரம்பித்தனர். கைலாயத்தின் நுழைவாயில்ல நெருங்கி ஈசனை குறித்து துதி செய்யலாயினர். பக்தரக்ஷா, உங்களையே நம்பி சரணாகதி அடைந்திருக்கோம். ஆனாலும் எங்க மேல கருணை வரலையா? தயாநிதியே, நாங்க படும் துயரத்தை பார்த்தும் உங்களுக்கு மனசு இறங்கலையா? தேவியை பிரிந்து நீங்க யோகத்துல ஆழ்ந்திருக்கிறது ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு ஒரு யுகமாக படுகின்றது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நெஞ்ச முருக பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த பிரார்த்தனையை கேட்ட ஈசன் நந்தி தேவனை மனதில் நினைத்தார். உடனே நந்தி தேவரும் ஈசன் முன் வந்து வணங்கி நின்றார். ஈசன் நந்தி தேவரை பார்த்து, என்னை காண வேண்டும் என்று பிரம்மாதி தேவர்கள் வெளியே காத்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரையும் உள்ளே அழைத்து வா என்றார். நந்தி தேவர் வேக வேகமா வெளியே போய் திருமால், பிரம்மன் முதலானோரை அழைத்து கொண்டே உள்ளே வந்தார். அவங்க எல்லோருமே ஈசனை பார்த்ததும் அவரை வணங்கி வேத வாக்கியங்களால் துதித்தனர். ஈசன் அவங்க எல்லோருமே எதுக்கு தன்னை நாடி வந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தோம் எதுவுமே தெரியாதது போல அவங்கள நோக்கி கேட்கிறாரு. நீங்க எல்லோருமே வந்திருக்கும் காரியம் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்திரன் முதலான தேவர்கள் அவங்க கண்கள்ல நீரோட ஈசனை திரும்பவும் நமஸ்கரித்து, ஐயனே, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. உங்களை திருமணம் செய்து கொள்வதற்காக தான் தேவி இமாலயத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள திருமணம் செய்து கொண்டு எங்கள் துயர் தீர்க்க ஒரு குமாரனை அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்றாங்க. ஈசனும் விரைவிலேயே உங்கள் விருப்பம் நிறைவேறும், இனி நீங்கள் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு அனுகிரகம் செய்றாரு. இதை கேட்ட தேவர்களும் ஈசனை ஒரு வலம் வந்து வணங்கிவிட்டு எல்லோருமே விடை பெற்று சென்றார்கள். இதுக்கப்புறம் ரதி தேவி என்ன பண்றா, தலைவிரி கோலமாக ஓடி வந்து இறைவன் முன்னாடி விழுந்து கதறா. பரமேஸ்வரா, உங்களை நம்பி வந்தவங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தேவர்களுடைய கஷ்டங்களெல்லாம் பார்த்து மனம் இறங்கி அவங்களுக்கெல்லாம் நீங்க அனுகிரகம் செஞ்சிருக்கீங்க. ஆனா அந்த தேவர்களால அனுப்பப்பட்ட என்னுடைய மணாளன் உங்களுடைய கோபத்துக்கு ஆளாகி பலியாகி விட்டாரே. என்னுடைய கணவன் செய்தது தப்புனா அந்த தப்பை செய்யறதுக்கு தூண்டி விட்ட தேவர்களை தானே நீங்க தண்டிச்சிருக்கணும். இது நியாயமா? இதுதான் உங்களுடைய கருணையா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. பெண்ணே, கவலைப்படாதே. விதிக்கப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தே தீரும். அவற்றை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. உன் கணவர் விஷயத்தில் நடக்க இருந்தது நடந்துவிட்டது. அதற்காக வருந்தாதே. விரைவிலேயே தேவியை திருமணம் முடிக்க நான் புறப்படுவேன். அத்திருமணத்தின் போது உன் கணவனை எழுப்பித் தருவேன் என்றார் பரமன். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே ரதி தேவிக்கும் ஓரளவுக்கு மனசு நிம்மதி வந்து அங்கிருந்து புறப்பட்டு போனா. அடுத்து அங்கிருந்த சனகாதியரை அழைத்து ஈசன் அவர்களுக்கு தாம் உணர்த்திய மோன நிலையை அனுஷ்டித்து வந்து வீடு பேர் அடையுமாறு அருள் செய்கிறாரு. ஸோ கைலாயத்துக்கு வந்த 3 பேரும், அதாவது சனகாதியரும் கிளம்பி போயிட்டாங்க, மன்மதனுடைய மனைவி கிளம்பி போயிட்டாங்க, தேவர்களும் கிளம்பி போயிட்டாங்க. இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி. ஈசனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் எதுக்கு மன்மதனை எரிக்கணும்? எதுக்கு தேவர்கள் எல்லாம் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் தான் திருமணம் செய்து கொள்ள போகணும்னு நினைக்கணும்? இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.